இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய பொன் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி அற்புதமான நரசிம்ம ஜெயந்தியை நாம் விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து சொல்ல வேண்டாம், நம்முடைய பட்டாச்சாரியாரும் சிவாச்சாரியாரும் சேர்ந்து நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தோணும், என்ன வாவா டியூட்டியை தானே செய்கிறா, இதில் என்ன அதிசயம் அற்புதம் அப்படின்னு தோணும். கடமையேன்னு செய்கிறது டியூட்டி, ஸ்ரத்தையாக லயிச்சு செய்கிறது அதிசயம் அற்புதம். ஸோ நமக்கு வாய்த்த சிவாச்சாரியாரும் பட்டாச்சாரியாரும் நம்முடைய தவத்தின் விளைவே என்று கூறினால் அது சற்று மிகையாகாது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த குழந்தை வித்துலா சாய்ராம் ஆடின்னு இருக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணித்து, இந்த 10 அவதாரங்களில் ஆமாம், நரசிம்ம அவதாரம் வந்து மிகுந்த ஏற்றம் பெற்றது. ஒரு முக்கியமான பாயிண்ட்டை இவளை பேஸ் பண்ணி சொல்லிட்டு போயிடுறேன். சமய சஞ்சீவி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. பொதுவாகவே வாழ்க்கையில் அந்த சமயத்திற்கு யார் வந்து உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சமய சஞ்சீவி அப்படின்னு பேர். இந்த 10 அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் ஒரு சமய சஞ்சீவி அவதாரம். எதுக்குடா இந்த குழந்தைய வச்சு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நரசிம்ம அவதாரத்துக்கும் பிரகலாதனுக்கும் உள்ள தொடர்பு வந்து நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தை பிரகலாதன் இங்கே இவ்வளோ விமர்சையாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கும்பொழுது பிரகலாதனுடைய ப்ரெசன்ஸ் வேண்டாமா? அம்மா நம்ம வசந்தி அம்மா சொல்லும் பொழுது சைல்டு ப்ராடஜின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணான். நீங்கள் வார்த்தைகளில் வந்து ரொம்ப கவனமாக நம்ம அதை டீகோட் பண்ணி பார்க்கணும். சும்மா சாதாரணமாக அந்த வார்த்தையை சொல்லிட மாட்டான். அந்த குழந்தை நல்லா ஆடுவான்னு சொல்லி அவள் இன்ட்ரொடியூஸ் பண்ணல. ஷீஸ் எ சைல்டு ப்ராடஜி அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணான். அந்த வார்த்தையை முற்றிலும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா அந்த குழந்தை. அதாவது நவரசம், அந்த அபிநயம் பிடிக்கிறதுல வந்து செய்திகளை கடத்த முடியும் அப்படிங்கிறத வாழைக்குமரிகள், கன்னிப்பெண்கள், முதிர் கன்னிகள் இப்படின்னு நிறைய பேர் பரதநாட்டியம் ஆடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாழைக்குமரி இவ காமிச்ச அபிநயம் சுத்தமாக இருந்தது. அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பேன், ஆச்சரியத்தையும் எச்சரிக்கையையும் வந்து அவள் வந்து அசால்ட்டாக பர்ஃபெக்டாக காமிச்சா. இந்த தர்ஜனி முத்திரையை வந்து அவள் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணாங்கிறத நீங்கள் இன்னொரு தடவை வீடியோவில் போய் பாருங்க. என்ன பர்ஃபெக்டாக அங்கே பாருங்கள். இந்த தர்ஜனி முத்திரை காமிக்கும்போது இந்த கட்டை விரலை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ஆள்காட்டி விரலை இப்படி க்ளீனாக எப்போ பண்ணாலும் ஒன்று பண்ணி காமிமா, எதான ஒன்று. ஆமாம், ஆகட்டும் ஆகட்டும். ஸோ இங்கே பிரகலாதனாவே வந்திருந்து இப்போ நமக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி நரசிம்மர் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து இன்றைக்கி இந்த குழந்தை ரூபமாக நமக்கு வந்து இன்றைக்கி பிரசன்னமாயிருக்கார். அவ்வளோ அழகாக வந்து இன்றைக்கி அவள் கோவர்த்தனகிரிலாம் பிடிச்சி காமிச்ச அழகு வந்து வார்த்தைகளின் விவரணங்களுக்கு அப்பாற்பட்டது. தேங்க்ஸ் மாமி, நீங்கள் வந்து அவளை இங்கே ஆட வச்சது, சரியான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது, ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு வந்தனம். இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்தாலும் நம்முடைய பாரம்பரியத்தை அப்படியே சும்மா உயிர் மாதிரி காப்பாற்றி
இந்த குழந்தைக்கு இந்த வயசுலேயே அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு வந்தனம். ரொம்ப சந்தோஷமாக நன்னா வருவா, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நரசிம்ம அவதாரமே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அவதாரம். அதனால் நம்முடைய கலாச்சாரம் அழிஞ்சிருமோ, சனாதனம் அழிஞ்சிருமோன்னு நம்ம பயப்படவே வேண்டாம். இவா ரூபத்தில் நமக்கு அந்த நம்பிக்கையை இன்றைக்கி இந்த இடத்துல இன்றைக்கி கொடுத்துருக்கா அந்த குழந்தை. வாழ்க வளமுடன். என்ன வயசு அவளுக்கு? சூப்பர். யார் குருநாதர்? யார் அவளுக்கு? வெரி குட். ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்கார குழந்தைக்கு. நல்லா இருமா. இதை நல்லா பொருத்தி பாருங்க. நான் மேடைக்காகலாம் சொல்லலை. அந்த சமய சஞ்சீவி அப்படிங்கிறதான் நான் நரசிம்ம அவதாரத்தினுடைய செய்தி. இன்றைக்கி நான் எல்லாருக்கும் நரசிம்மருடைய கதை தெரியும். இன்றைக்கி நான் பேச நினச்சிண்டு அங்கேருந்து வந்தது இந்த சமய சஞ்சீவி பற்றி தான். இந்த குழந்தை ஆட போகிறான்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி அவளோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் மாமி சொன்னான், உங்கள் ஸ்பீச்சுக்கு முன்னாடி அந்த குழந்தைய ஒரு 2 பாட்டை ஆட சொல்லலான்னு. ரொம்ப தாராளமாக கரும்புதுங்க கூலியா அப்படின்ட்டு. ஸோ அங்கே இறைவன் நமக்கு சூட்சுமமாக நான் இங்கே தான்ப்பா இருக்கேன் அப்படிங்கிறத இங்கே ஸ்ரீவத்சத்தில் தொடங்கிய நாள் முதலாக இது போன்று எண்ணற்ற அதிசயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி நடந்தது ஒரு மாபெரும் அதிசயம். ஸோ லக்ஷ்மி நரசிம்மர் பிரகலாதன் சகிதமாக இன்றைக்கி நமக்கு காட்சி கொடுத்துட்டார் அப்படிங்கிறத சொல்லி ஒரு சிற்றுரையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் அடியேன் பேருவகை கொள்கிறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து, பொதுவாக இந்த நரசிம்ம ஜெயந்தி அப்படிங்கிறது வழி வழியாக வைகாசி மாதம் சுக்லபட்சம் சதுர்தசி அன்று சுவாதி நட்சத்திரம் கூடிய நன்னாளில் கொண்டாடப்படும். ஒரு சில வருடங்களில் இந்த டேட்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இந்த வருஷம் சித்திரை மாதமே வந்துடுத்தோம். ஆனால் சதுர்தசி சுவாதி அது ரெண்டும் கரெக்டாக பொருத்தமாக வந்துடுத்தோம். ஸோ அந்த சரியாக எக்ஸாக்டாக இந்த பிரதோஷ வேளையில் நரசிம்மர் தோன்றியதாக வழி வழியாக இதிகாச புராணங்கள், பெரியோர்களுடைய வாக்கு, அதன்படி சனாதன தர்மத்திலே இந்த நரசிம்ம ஜெயந்தி என்பது ஆண்டுதோறும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த விமரிசையாக கொண்டாடப்படுகிறத நம்ம கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பெருமாளுடைய 10 அவதாரங்களில் ராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம் கொண்டாடப்படும் அளவிற்கு மற்ற அவதாரங்களுக்கு அவ்வளோ பெரிய, எல்லாருக்கும் தெரியும் 10 அவதாரங்களை பற்றியும். ஆனால் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் கிடைக்கிற ஏற்றம், கவனம் மற்ற அவதாரங்களுக்கு கிடைக்கலங்கிறது ஒரு நமக்கு பிடிக்காட்டாலும் அது ஒரு உண்மை. அதுக்கு பல காரணங்களும் உண்டு. இது ராம அவதாரம் என்பது ஒரு மனித பிறவியாகவே அவர் இந்த உலகத்தில் வந்து நம்ம எப்படி அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் வென்று வாழ்க்கையை எதிர்கொள்கிறோமோ அவ்வாறே அந்த அவதாரமும் எதிர்கொண்டதனால் இந்த 10 அவதாரங்களில் கிருஷ்ணாவதாரத்தை தாண்டிலும் ஒருபடி மேலாக ராமாவதாரம் நம்மை கவர்கிறது என்று சொன்னால் அது சற்று மிகையான கூற்றாக இருக்க முடியாது. மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமித்தம் காரணமாக அந்த வேலை முடிந்தவுடன் அவர் சென்று விடுவதால் அது பற்றியும் அதிகமான பிரஸ்தாபங்கள் இல்லை. கிட்டத்தட்ட இப்படி பார்க்கும் பொழுது, இந்த கம்பேரிசனில் பார்க்கும் பொழுது, இந்த 10 அவதாரங்களில் கல்கி அவதாரம் இன்னும் வரல. ஸோ நமக்கு முன்னுள்ள 9 அவதாரங்களில் மிகவும் குறுகிய காலமே,
அதுவும் ஒரே ஒரு முகூர்த்த காலமே இந்த உலகில் வந்த இந்த நரசிம்ம அவதாரம் ராமகிருஷ்ண அவதாரங்களுக்கு இணையாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்று கூறினால் அது சற்றும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. நிறைய பெருமாள் கோயில் இருக்குது, ராமர் கோயில் இருக்குது, கிருஷ்ணன் கோயில் இருக்குது. இந்த ராமர் கோயில் கிருஷ்ணர் கோயிலுக்கு இணையாக நரசிம்மருக்கும் இந்தியாவெங்கிலும் ஆலயங்கள் உள்ளன என்பது நரசிம்மருக்கு உள்ள ஒரு ஏற்றம். நம்ம ஸ்ரீவத்சத்தில் ஒரு பெரிய இயல்பாக அமைஞ்சது, திட்டமெல்லாம் போடலை. இந்த கோயில் வளாகம் எழுப்பும் பொழுது இங்கே லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி வரப்போகிறது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவருக்கு தான் தெரியும் போல இருக்கு. ஏன் அதை அவருக்கு தான் தெரியும் போல இருக்குங்கிறதையும் நான் ஒரு எதேச்சியாக சொல்லலை. அது ஒரு கோஇன்சிடென்ஸும் அல்ல. இறைவன் அவனாக விரும்பி ஒரு இடத்திற்கு வரணும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு ஒரு சில சகுனத்தை அவர் காண்பிப்பார். இப்போ இந்த ஆலயம் முதல்ல நிர்மாணிக்கப்பட்டது. இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்படும் பொழுதே ஆண்டாள் சன்னதியும் அனுமார் சன்னதியும் இருந்தது. பின்னர் ராமர் சன்னதி இதில் மேலும் ராமர் வந்தார். பொதுவாக திட்டம் போட்டு நீங்கள் பண்ணும் பொழுது நரசிம்மருடைய சன்னதி அப்படிங்கிறது வடமேற்கு மூலையில் அமையும். இப்போ நீங்கள் பாருங்கள் அது எந்த மூலையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. நம்ம எந்த விதமான திட்டமுமே போடலை. திடீர்னு நம்மில் ஒருவர் திருமதி டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர்கள் ஒரு நாள் எனக்கு நரசிம்மருக்கு ஆலயம் அமைக்கணும், என்ன பண்ணுவேலே தெரியாது, அவர் ஆப்ஷனே கொடுக்கல எனக்கு. இங்கே ஸ்ரீவத்சத்தில் நரசிம்மர் ஆலயம் வேண்டும் அப்படின்னார். அதுக்கு என்ன சார், நான் அடுத்த நாள் அப்படியே வந்தேன், அப்படி பார்த்தேன், இந்த இடம் கரெக்டாக அதுக்காகவே பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தது, பண்ணிடலாம் அப்படின்னாச்சு. கரெக்டாக அந்த நிமித்தம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க, அந்த அவருக்கே உண்டான அந்த ஸ்தானத்தில் அந்த இடம் இருந்தது. எதுக்கு நான் திரும்ப இதெல்லாம் கோத்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஆரம்பிக்கும் பொழுதே என்னோடய உரையும் இன்றைக்கி திட்டமிடப்படலை. இங்கே எல்லாம் அப்படியே அந்த நிமித்தமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்படி அந்த குழந்தைய பார்த்தேன், அதை பார்த்தேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் பேசின்னு இருக்கேன். இங்கே இந்த நிமித்தத்திற்கும் நரசிம்மருக்கும் பெரும் தொடர்பு. ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் ஒவ்வொரு ஏற்றம் உண்டு. இப்படி ஒரே ஒரு முகூர்த்த நாழிகை மட்டுமே இந்த உலகில் இருந்த இந்த நரசிம்மர் சனாதன தர்மத்தில் கொண்டாடப்படக்கூடிய உயரம் அப்படிங்கிறது அன்இமேஜினபிள். கிட்டத்தட்ட 18 புராணங்களில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 18 புராணத்துலேயும் நரசிம்மர் பற்றின ரெஃபரன்சஸ் வருது. சங்க இலக்கியங்களில் பரிபாடலில் நரசிம்மர் பற்றின குறிப்பு வருது. நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்கிறோமே, சமண காப்பியங்கள், அதில் சீவக சிந்தாமணி, அந்த சீவக சிந்தாமணியில் இரண்யவதமும் நரசிம்மருடைய பெருமையும் சீவக சிந்தாமணியிலும் பேசப்படுகிறது. அப்படின்னா நரசிம்ம அவதாரத்தினுடைய ஏற்றத்தை நீங்கள் பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவதாரம் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி எப்போயுமே மக்கள் லேஸ்பட்டவாக கிடையாது. மக்கள் ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 10 அவதாரங்களில் ராமலக்ஷ்மணருடைய அவதாரம் ராமர் கிருஷ்ணருடைய அவதாரம் மக்களால் பெருமளவு விரும்பப்படுகிறது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி அவதாரம் தான். இருக்கிறதுலே குட்டி அவதாரம் எதுனா நரசிம்ம அவதாரம் தான். அப்படி இருக்கிறதுலே குட்டி அவதாரமான நரசிம்ம அவதாரம் இவ்வளோ பெரிய ஏற்றம் ஏன் பெற்றது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நுணுகி ஆராய்ஞ்சு பார்த்தா டெக்னிக்கலாக நிறைய விஷயம் இருக்குது. அதில் சமய சஞ்சீவி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, அது பொருந்தும், இந்த நேரத்துக்கு பொருந்தும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்திற்கு பொருந்தும், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிற்கு பொருந்தும். எப்பொழுதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா, சிவன், நம்முடைய சனாதன தர்மத்தில் எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் முதன்மையான தெய்வங்களாக நாம் கொண்டாடுகிறோமோ அந்த தெய்வங்களின் குணங்களில் ஒன்று, அதர்மம் மேலோங்கும் பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவ்வப்பொழுது இப்பூமியிலே அவதாரம் செய்வது
இந்த நமது சனாதன தர்மத்தின் முதன்மை தெய்வங்களின் தலையாய நோக்கங்களில் ஒன்று. அந்த வகையில் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் சொல்லவே சொல்கிறார், எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் இந்த பூமியிலே அவதாரம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு உறுதிப்பாடே கொடுக்குறார். அந்த வகையில் இந்த பிரகலாத சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அதனால் நான் சரித்திரத்தை ரொம்ப நான் இந்த இடத்துல ரிப்பீட் பண்ண விரும்பலை. அந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். இரண்யனுக்கு மகனாக பிறக்கிறார். இரண்யன் வந்து ஒரு பெரிய அசுரன். அசுரனுக்கு ஒரு தேவன் மகனா, இப்படியே வச்சுப்போம், அசுரர் தேவர்னே வச்சுப்போம். ஹிரண்யகசிபு வந்து ஒரு அசுரன், பிரகலாதன் ஒரு தேவர், கடவுளின் குழந்தை. ஆனால் அவர் போய் அசுரனுக்கு மகனாக பிறக்கிறார். இவரை ஒரு அசுரனா ஒரே பையன், அவருக்கு பிறகு அந்த அசுரனுடைய கிங்டமை இவர்கிட்ட அவர் கொடுக்கணும். அப்போது அவர் எப்படி அந்த அவருடைய கிங்டத்தை ஆட்சி செய்தாரோ அப்படி தன்னுடைய வாரிசும் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் எதெல்லாம் படித்தாரோ, நீங்கள் நல்லா சிம்பிளாகவே போடலாம், தீசிஸ் ஆன்டி தீசிஸ், கடவுள் ஏற்பு கடவுள் மறுப்பு அப்படின்னு வச்சுப்போம். நேரடியாகவே பேசுவோம். கடவுள் ஏற்பு பிரகலாதன், கடவுள் மறுப்பு ஹிரண்யகசிபு. இப்போ ஹிரண்யகசிபுக்கு குழந்தையா கடவுள் ஏற்பாளர் ஒருத்தர் பிரகலாதன் ரூபத்தில் பிறக்கிறார். என்னதான் இருந்தாலும் குழந்தை அந்த ஐடியாலஜிக்கு எதிராக பிறந்தாலும் தகப்பன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்திலிருந்து இவர் சரியாக தான் இருக்கார். ஆனால் இவரை சரி பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறார். அவர் நினைக்கிற சரிக்கு இவரை சரி பண்ண அவர் முயற்சி பண்ணுறார். பிரகலாதன் பிறக்கும்பொழுதே சரியாக தான் பிறக்கிறார். ஹிரண்யகசிபு இவன் என்ன சரியாகவே இருக்க மாட்டேங்கிறான், நம்முடைய எண்ண ஓட்டங்களுக்கு முற்றிலும் மாறானவனாக இருக்கிறானே, இவனை எப்படி சரிப்படுத்துவது அப்படின்னு அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் உள்ள மிக முக்கியமான குருமார்களை எல்லாம் வைத்து அந்த குழந்தைக்கு இவர் நம்பக்கூடிய தத்துவார்த்தங்களை அந்த குழந்தைக்கு புகட்ட முயற்சி பண்ணுறார். இந்த மாதிரி குழந்தைய இப்போ வித்துலா மாதிரி வந்தாலே அந்த மாதிரி குழந்தையாக இருக்கும்பொழுதே அந்த குருநாதால் அந்த குழந்தை கரெக்ட் பண்ணும். இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு, இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு. ஸோ இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வந்த குருநாதாலெல்லாம் பஜனை கோஷ்டியாக மாற்றி அனுப்பிச்சிடுவோம் அந்த குழந்தை. அதன் பிறகு ஒவ்வொன்றா அந்த குழந்தையை சரிப்படுத்துறதுக்காக ஹிரண்யகசிபு மேற்கொண்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்ததே. குழந்தைன்னும் பார்க்காம கடுமையான தண்டனைகள் எல்லாம் கொடுத்து அந்த தண்டனைகள் எல்லாம் அந்த குழந்தை தப்பி ஐடியாலஜிக்கல் வார். நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பிரகலாத சரித்திரத்தை பார்த்துருக்க மாட்டோம். அப்பா பிள்ளையாகவே இருந்தாலும் அவர்களுக்குள் நிகழ்ந்தது ஒரு ஐடியாலஜிக்கல் வார். அசுர தேவ யுத்தம் அப்படிங்கிறத தாண்டி இட்ஸ் அன் ஐடியாலஜிக்கல் வார். அப்போது ஒரு ஸ்டேஜில் இவருக்கு புரிய வைக்கிறதுக்காக கடவுள் நான் தாண்டா கடவுள், என்னை தாண்டி கடவுள் இல்லை உலகத்தில், நீ சொல்லக்கூடிய கடவுள் கடவுள் அல்ல அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் முத்தி, அதற்கு முந்தி இந்த ஹிரண்யகசிபு வாங்கி வந்த வரம் பற்றி நாம் பலமுறை கேள்விப்பட்டிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இங்கே நான் இந்த பிரதோஷ வேளையிலே குறிப்பிடுவது சால சிறந்ததாக இருக்கும். இந்த அண்டம் பேரண்டம் இந்த பிரபஞ்சம் என்பது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி அது ஒரு பிரம்மாண்டம், மகா பிரம்மாண்டம். அதில் எப்பொழுதுமே மனிதர்களும் சரி தான் என்ற அகந்தை மிக்கவர்களும் சரி எப்படி இந்த உலகத்தையும் அண்டத்தையும் அணுகுவார்கள் என்றால், தனக்கு இதுவரை என்ன தெரிந்ததோ அதை வைத்து கொண்டு தான் இந்த உலகத்தை அவர்களால் அளக்க முடியும். இந்த உலகம் பல்வேறு பரிமாணங்களை கொண்டது, பல்வேறு அறிவு நிலைகளை கொண்டது, பல்வேறு அனுபவ நிலைகளை கொண்டது. ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தை எவ்வாறு கணிக்கிறான் என்றால், அவனுக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து கொண்டு இந்த உலகத்தை கணிப்பான். அந்த வகையில் இந்த ஹிரண்யகசிபு தவமிருந்து வரம் வாங்கும் பொழுது எதெல்லாம் தன்னை அழிக்கக்கூடும் அப்படின்னு அவனுடைய அறிவுக்கு உட்பட்டு அவன் அது வரைக்கும் எதெல்லாம் பார்த்தான், அழிவு, இப்போ உலகத்தில் பிறந்த ஒன்று அழிந்து தான் தீர வேண்டும் என்பது இயற்கை விதி. தவம் இருந்து ஒரு ஆற்றல் பெற்றவுடன்
அவன் இந்த விதியையே மீறி தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று முதலில் விரும்புகிறான். ஸோ இதிலேருந்து நம்ம டீகோட் பண்ணோம்னா பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். பிறந்தால் இறப்பு நிச்சயம், தோன்றினால் மறைவு நிச்சயம். இது இயற்கையின் நியதி. இந்த அசுர குணம் அப்படிங்கிறது முதல்ல இந்த இயற்கை நிதிக்கு சவால் விடும். அப்படித்தான் இந்த ஹிரண்யகசிபு தவம் இருந்து ஒரு ஆற்றல் பெற்றவுடன் வரம் கேட்க நினைக்கும் பொழுது அவனுக்கு எதெல்லாம் தெரியுது, தான் அழியக்கூடாது, இந்த பிரபஞ்சம் உள்ள வாழவும் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனுடைய முதல் விருப்பம். அந்த முதல் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உரிய வரத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெய்வம் பிரத்யட்சமான உடனே அவன் கேட்குறான். அழியா 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 அவனை ஏன் அவ்வளவு எச்சரிக்கையாக அவனுக்கு வருது அப்படின்னா, இயல்பாக நல்லவங்களாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரிய சாமர்த்தியம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு கள்ள மனம் உள்ளவர்கள் சாமர்த்தியம் காமிச்சு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஸோ அவன் சரியாக இருக்க போகிறதில்ல. அதனால் யாரோ ஒருத்தர் நம்ம தண்டிப்பாங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போகிறது. இந்த வரமெல்லாம் வாங்கின பிறகு அவன் எப்படிப்பட்ட லைஃப்பை லீட் பண்ண போகிறாங்கிறது அவனுக்கு தெரியுது. வெகு நிச்சயமாக அறத்திற்கு உட்பட்ட ஆட்சி பண்ண போகிறதில்லை, அறத்தின்பால் நின்று தன் வாழ்க்கையை நடத்தப் போவதில்லை என்பது அவனுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா என்னாகும், தண்டனை கிடைக்கும். அப்போ அந்த தண்டனையிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, இறைவனை பிரத்யட்சமாகும் பொழுது நம்ம அதெல்லாம் நம்ம எதனாலும் பாதிக்கப்படாமல் ஒரு வரம் வாங்க வேண்டும் அப்படின்னு. அப்போ அவனுக்கு முன்னாடி இறந்து போனவங்கெல்லாம் ஒன்று காலம்பரை இறந்து போகிறாங்க, இல்லாட்டி சாயங்காலம் இறந்து போகிறாங்க. ஒன்று மிருகங்களால் தாக்கப்பட்டு இறந்து போகிறாங்க, இல்லைனா மனிதர்களால் தாக்கப்பட்டு இறந்து போகிறாங்க, ஆயுதங்களால் தாக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ரூபத்திலெல்லாம் இறப்பு வருகிறதுன்னு அவனுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு பட்டியலை போட்டு வச்சுக்கிண்டு அவன் அந்த பட்டியலை நிற செலுத்தி ஒரு வரம் வாங்குறான். நான் பகலில் இறக்கக்கூடாது, இரவில் இறக்கக்கூடாது, மனிதர்களால் கொல்லப்படக்கூடாது, விலங்குகளால் கொல்லப்படக்கூடாது. ஸோ இந்த மாதிரியானலாம் வரம் வாங்கிட்டு அவன் அதுக்கப்புறம் அவன் பண்ணக்கூடிய ஆட்சி நாம் அறிந்தது. முதல்ல வரம் வாங்கின தலையிலே கையை வைக்கிறது அப்படிங்கிற புராண கதையை நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கிட்ட வரம் வாங்கின பிறகு அவன் செய்யக்கூடிய முதல் வேலை தெய்வம் இல்லைன்னு சொல்கிறது தான். வரம் வாங்கினது தெய்வத்திட்ட தான், ஆனால் அவனுடைய புரோபகண்டா என்ன, தெய்வம் இல்லை, நான் தான் தெய்வம் அப்படின்னு. ஸோ அந்த புரோபகண்டாவை பிரகலாதன் கிட்ட சொல்லி வளர்க்க முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனுடைய முயற்சிகள் படுதோல்வி அடைகின்றன. அப்போது எல்லா விதமான முயற்சியும் தோல்வியுற்ற பிறகு தந்தை மகன் அப்படிங்கிற அந்த உறவு இருக்கு இல்லையா, என்ன ஐடியாலஜிக்கல் இருந்தாலும் அது ஒரு சின்னதாக அந்த இடத்துல அவனை அவ்வளோ ஈஸியாக கொல்றதுக்கு அவருக்கு மனசில்லை. ஆனால் வேறு வழியே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறார். வேறு வழியே இல்லை, இனிமே என்னுடைய கருத்துக்கு முற்றிலும் மாறுகட்டப்பட்ட கருத்தை கொண்டவனாக இவன் இருக்கிறான், இவன் எனது வாரிசாக இருக்க தகுதியற்றவன் ஒரு முடிவுக்கு ஒரு காலகட்டத்தில் ஹிரண்யகசிபு வருகிறார். அப்படி வர்ற அன்னைக்கு ஒரு பெரிய வாக்குவாதம் பிரகலாதனுக்கும் ஹிரண்யகசிபுக்கும் ஏற்படுகிறது. அப்போது குழந்தை, நீ தன்னால் பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிச்சுட்றேன், இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வருவோம். என்னை தாண்டி இந்த உலகத்தில் கடவுள் இல்லைன்னு நான் சொல்கிறேன், நீ ஏதோ ஹரின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறிய, அந்த ஹரி தான் கடவுள்னு நீ சொல்கிற. இன்றைக்கி நம்ம அதை தீர்மானம் பண்ணிவிடுவோம். இந்த ஹரி இருக்கிறாரா, நான் இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிவிடுவோம். அப்படி அந்த ஹரி பிரசன்னம் ஆகாவிட்டால் என்னையே கடவுளாக ஏற்றுக்கொண்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை இதுக்கப்புறம் நீ செய்யணும், சம்மதமா அப்படின்னு கேட்குறார். இந்த குழந்தை சிரிச்சுக்கிண்டே தாராளமாக நான் அந்த போட்டிக்கு உடன்படுகிறேன் அப்படின்னு பேசின்னு வரும்பொழுது இந்த கரெக்டாக இந்த அந்தி சாயும் வேலை, ஒரு மண்டபத்தினுடைய நுழைவாயில், அங்கே ரெண்டு பேருக்கும் இடையில் கடவுள் பற்றிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. இது குழந்தை எதை பற்றியும் கவலைப்படலை. ரொம்ப இந்த பிரகலாத சரித்திரம், நரசிம்மருடைய இந்த பிரசன்ஸில் நம்ம சொல்லப்படாத பல விஷயங்களை நாமளே புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய விஷயங்கள் இந்த சரித்திரத்தில் இருக்குது. அப்போது இவர் சொல்கிறார், நீ சொல்லக்கூடிய ஹரி எவ்வாறு இருக்கிறார்? அப்போ அந்த கேள்வியே தப்புப்பா அப்படிங்கிறான்.
இந்த இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அணுவிலும் நீக்கமற அவர் நிறைந்திருக்கிறார். இப்போ எவ்வாறு இருக்கிறாரு நீ ஒரு கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்வியே தப்பு. முதல்ல அது எப்படி ஒருவன் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். என்னுடைய காரியம் அப்படி தான். நான் பேசுகிறேன், நீ கேட்குற, நீ பேசுகிற, நான் கேட்குறேன். என்னுடைய பேச்சும் ஹரிதான், உன்னுடைய செவியும் ஹரிதான். உன்னுடைய நாவும் ஹரிதான், என்னுடைய செவியும் ஹரிதான் அப்படின்னு இந்த குழந்தை அப்பாவிட்ட வியாக்கியானம் பேசின்னு இருக்கு. இப்போ அவர் சொல்கிறார், இன்னும் இப்போ எங்கும் இருக்கிறார் அப்படின்னா தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படிங்கிறாரு. அப்போது அங்கே அந்த மண்டபத்தில் உள்ள தூண்களில் அவன் தானே வரம் வாங்கியிருக்கான். அவனே அந்த சமயங்கிறது வந்து சொன்னே, தன்னுடைய அறிவை கொண்டு இந்த இறையை அளந்து விடலாம், பிரபஞ்சத்தை அடக்கி ஆண்டு விடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் மறைக்கக்கூடிய இடம் அது. அந்த மண்டபத்தில் எத்தனையோ தூண் இருந்தது. கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் தூணில் ஒரு தூணை காமிச்சு, இந்த தூணில் ஹரி இருக்கிறானா அப்படின்னு கேட்குறார். இவன் அதாவது மைக்ரோ செகண்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மைக்ரோ செகண்டில் ரியாக்ட் பண்ணுறாரு பிரகலாதன். எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறேன், இந்த தூணில் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு இப்போ எதிர்கேள்வி கேட்குறாரு. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான்னு அப்படின்னு நான் சொல்கிறேன், இந்த தூணில் இருக்கானான்னு ஒரு கேள்வி முட்டாள்தனமாக கேட்குறியாப்பா. கிட்டத்தட்ட அப்படி கேட்குறேன். அப்போ இந்த தூணில் இருக்கிறாரா? இருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த தூணை தன்னுடைய கதாயுதத்தால் அப்படி உடைப்பான். உடைச்ச அந்த செகண்ட் மனுஷனாகவும் இல்லாமல், விலங்காகவும் இல்லாமல், பகலாகவும் இல்லாமல், இரவாகவும் இல்லாமல், உள்ளாகவும் இல்லாமல், வெளியாகவும் இல்லாமல், அந்த க்ஷணத்தில் சிங்கத்தலையுடன் கூடிய நரமாக, நரசிங்கமாக அப்படி வெளிப்பட்டு அந்த ஹிரண்யகசிபை வதம் செய்வார். இப்போது இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். நமக்கு நம்புறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சிரமப்படுறோம். நம்மெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா நம்புறது ரொம்ப ஈஸி. நம்புறவன் நம்பப்படுறவன் 2 பேரில் யாருக்கு பொறுப்பு அதிகம்? யூஸ்வலாக கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள். நம்புதல், நம்பப்படுதல். இப்போது பிரகலாதன் ஹரிதான் எல்லான்னு நம்பினான். பொறுப்பு பிரகலாதன்ட்ட இருந்ததா, ஹரிட்ட இருந்ததா? அப்போ சர்வசாதாரணமாக அவன் பாட்டுக்கு இது இந்த நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி பிரம்மாண்டம். இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் நாம் நரசிம்ம அவதாரத்தையும் பிரகலாதனையும் நினைவு கூற வேண்டிய அவசியம் நமக்கு ரொம்ப இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரியவர்களெல்லாம் சொல்லுவாங்க, நரசிம்ம அவதாரத்திற்கு பிறகு இறை நம்பிக்கை தழைத்தோங்கியது, வேதம் தழைத்தோங்கியது, கல்வி தழைத்தோங்கியது அப்படின்னு. நான் வந்து சின்ன வயசில் இதை படித்தப்போ நான் கொஞ்சம் யோசித்தது உண்டு. ஏன் எல்லா அவதாரங்களிலும் தான் கடவுள் வந்து தன்னுடைய இருப்பை நிரூபித்து தர்மத்தை நிலைநாட்டி சென்றிருக்கிறார். அது என்ன நரசிம்ம அவதாரத்திற்கு பிறகு வேதம் தழைத்தது, கல்வி ஓங்கியது, கலை ஓங்கியது, சமயம் ஓங்கியதுன்னு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்களே, ஏன் அப்படின்னு அதை கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தா அதுக்கு விடை கிடைக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கெல்லாம் வந்து பொறுமை இல்லை. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஹிரண்யகசிபோட ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஆனால் நமக்கெல்லாம் பொறுமை இல்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு எப்படி வந்து மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கா? ஏன் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி இதை பார்த்துக்க மாட்டேங்கிறது? ஏன் கடவுள் தண்டிக்க மாட்டேங்கிறார்? அப்படிங்கிற கோபம் எனக்குமே ஏற்பட்டது. இந்த நரசிம்ம ஜெயந்தி பார்த்து இந்த பிரகலாத சரித்திரம் ஞாபகத்துக்கு வந்த உடனே அந்த பயம்லாம் போயிடுது. ஏன் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த அசுரர்களாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பலம் பெற்றவர்களாக இருப்பார்கள், ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருப்பாங்க. அந்த உண்மையை எப்பொழுதும் சேலஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாள்.
இதை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா, பிரகலாதன் வச்ச நம்பிக்கையை நம்ம வைக்கணும். பிரகலாதன் வச்ச அந்த எளிமையான நம்பிக்கை நம்மள்கிட்ட ரொம்ப எளிமை. உண்மை, ஸ்ரத்தை, பரிபூர்ணமான நம்பிக்கை. இப்போ இவருக்கு அந்த சொல்வார், அதாவது இந்த ஹிரண்யகசிபுவுக்கும் பிரகலாதனுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த உரையாடல் அப்போ பகவான் ஹரி வந்து பரபரன்னு இருந்தாராம். ஐயோ, இந்த குழந்தை நம்மளை நம்பி வாக்கு கொடுத்துட்டு இருக்க. எப்போதும் அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் அந்த கான்ஷியஸ், அந்த பிரிம்மிங் கான்ஷியஸோடு இருக்க வேண்டிய நெசசிட்டியை பிரகலாதன் ஹரிக்கு ஏற்படுத்துகிறார். அவருடைய அந்த அடமெண்ட் ஹோப், த அல்டிமேட் பிலீஃப், த அன்வேவரிங் ஃபெய்த், இதை வைக்கும் பொழுது இவன் எப்போ நம்ம சொல்ல போகிறான், இவன் எப்போ கேட்க போகிறான்னு அவர் காத்துன்னு இருந்தாராம். இவன் எப்போ சொல்ல போகிறான், இவன் எப்போ சேலஞ்ச் பண்ண போகிறான், எப்போ வந்து தூணை உடைக்க போகிறான், நம்ம அடுத்த செகண்ட் நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு அவர் காத்துன்னு இருந்தாராம். அந்த மாதிரி அன்வேவரிங் ஃபெய்த் நாம் வைத்து கொண்டால் இந்த அதர்மம் நம்மை தீண்டாது. பொதுவாக இந்த நரசிம்ம அவதாரத்தோடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நரசிம்மர் பிரகலாதனை அழித்தார் அப்படிங்கிறது கதை. இது உண்மையிலே இன்விசிபிளாக நடக்கக்கூடிய விஷயம். தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான யுத்தம். தர்மம் எளிமையாக வெல்லும், அதர்மம் தான் ரொம்ப அப்படியே படாடோபமாக வரும். எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன்னு நான் அப்படிங்கிறது வந்து பிரம்மாண்டமாக குதிக்கும். அப்படியே அதை வெல்றது ரொம்ப எளிமை. எப்படிப்பட்ட எளிமை அப்படின்னா, உண்மை, ஸ்ரத்தை, நம்பிக்கை. உங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இப்போ நீங்கள் பிரகலாதனுடைய அந்த ஸ்டேச்சரை நீங்கள் பாருங்கள். குழந்தை ஹிரண்யகசிபு அந்த நாட்டோட ராஜா. யார் அங்கே அப்படின்னு அப்படி கையை தட்டினாக்கா எல்லோரும் வந்து நிற்பான். ரதகஜ துரக பதாதிகள் உண்டு. அவர் என்ன இம்மென்றால் வனவாசம், ஏன் என்றால் சிறைவாசம்னு சொல்கிற மாதிரி அவர் அப்படின்னாருனாக்கா எல்லாம் நடக்கும். கம்பேரிட்டிவ்லி யார் ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன்? ஹூ இஸ் த ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன்? ஹிரண்யகசிபு இஸ் த ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன். பிரகலாதன் பாவம், அந்த குழந்தை அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய குழந்தை. ஆனால் அவனுடைய அந்த சரித்திரத்தில் நீங்கள் பாருங்கள், எந்த இடத்துலையும் அவன் எதுக்காவது கவலைப்பட்டானா, எதுக்காவது பயந்தானா? அவனுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. பிகாஸ் அவன்கிட்ட இருக்கிற டூல் உண்மை, ஸ்ரத்தை, நம்பிக்கை. இந்த மூணையும் அவன் வச்சுன்றதுனால யார் பேரில் நம்பிக்கை வச்சானோ அவனுக்கு தான் பொறுப்பு, இவனுக்கு பொறுப்பு இல்லை. ஆனால் அவன் யார் பேரில் வைக்கணுங்கிறதுல அவன் தெளிவாக இருந்தான். அந்த ஆதி மூலத்தின் பேரில் அந்த நம்பிக்கையை வச்சுருந்ததுனால தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் நான் சொன்ன பிறகு நீ வந்து இந்த தூணில் இருப்பான்னு முட்டாள்தனமாக கேட்குறியேன்னு சர்வ வல்லமை பொருந்திய தந்தைங்கிற ஸ்தானத்தை தாண்டின ஒரு சர்வாதிகாரியிடம் அவன் எளிமையாக வினவக்கூடிய அந்த ஆற்றலை அவனுக்கு கொடுத்தது அவனுடைய நம்பிக்கை. நாமெல்லாம் அத்தகைய நம்பிக்கையை கை கொள்ள வேண்டிய ஒரு நேரம். ஸ்டேட்லேயும் சரி, சென்ட்ரல்லையும் சரி. ஸ்டேட்டில் ஒரு விதமான அதர்மத்தை எதிர்த்து நம்ம போராட வேண்டியிருக்கு. சென்ட்ரலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சுற்றிலும் அசுர கூட்டமாக இருக்குது. அந்த நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு உலகத்தின் மிக முக்கியமான சக்தி என்று கருதப்பட்ட அமெரிக்கா சொல்லி இந்தியா உடனே கேட்டது. ஆனால் அந்த அசுர சக்தியை கேட்கலை. வித்தின் 3 hours அந்த சீஸ் ஃபயர் வந்து அவனால் கடைபிடிக்க முடியல, அவன் தாக்குதல் நடத்தினான். ஸோ அதுக்கு பிறகும் கூட இந்தியா பொறுமையை கடைபிடிக்கிறது. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை இந்த மாதிரியான சனாதன தர்மத்திற்கு உட்பட்ட சிந்தனை. நமக்கு வந்து நல்லதின் பேர்லேயும் தர்மத்தின் பேர்லேயும் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை நாம் சற்றும் குறைவில்லாமல், எவ்விதமான ஐயப்பாட்டுக்கும் இடமில்லாமல் நம் மனதிற்குள்ளே பூட்டி வைத்து கொண்டால் மட்டுமே போதுமானது. அவன் வந்து விடுவான். நரசிம்ம ரூபத்தில்
பிரகலாதனுக்கு வந்த மாதிரி நமக்கும் அன்றாடம் வந்து கொண்டு தான் இருக்கிறான். இன்றைக்கி அந்த குழந்தை ரூபத்தில் இங்கே வந்த மாதிரி. நிச்சயமாக இதெல்லாம் வந்து ஒரு வெறும் பேச்சு அல்ல. சமய சஞ்சீவி அப்படின்னா எந்த சமயத்திற்கு தோன்ற வேண்டுமோ அந்த சமயத்திற்கு அவன் தோன்றுவான், தோன்றி நம்மை ரட்சிப்பான் என்று இந்த அற்புதமான நரசிம்ம ஜெயந்தி நான் இன்னும் 2-3 தகவல்களையும் நான் சொல்ல நினைக்கிறேன். இது வந்து வெறுமனே கதை மட்டும் இல்லை. நரசிம்மருடைய அந்த ஒரு முகூர்த்த நேரத்தில் இந்த பூவுலகிற்கு அவர் வந்தாலும் மறைமுகமாக பல செய்திகளை விட்டு சென்றிருக்கிறார். அதாவது தெய்வத்திலும் பாரபட்சம் பார்க்காதே அப்படிங்கிறத அவர் தோன்றிய வேலை பிரதோஷ வேலை. நரசிம்மரை நீங்கள் கான்சியஸாக வழிபட்டாலும் சரி, அன்கான்சியஸாக வழிபட்டாலும் சரி, நரசிம்மரை பார்க்கும்பொழுதே நீங்கள் உமா மகேஸ்வரரை பார்த்ததற்கு இணை. அவருடைய ஒரு கண்ணில் சூரியன், ஒரு கண்ணில் சந்திரன், புருவ மத்தியில் அக்னி. கதை வேண்டாம், பக்தி வேண்டாம் அப்படின்னா ஞான ரீதியாக நீங்கள் அணுகினீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தை நரசிம்மர் உங்களுக்கு மறைபொருளாக தட்சிணாமூர்த்தி மாதிரி சொல்லிக் கொடுப்பார். இந்தியாவில் கதைப்படி ஆந்திராவில் தோன்றிய உக்கிர நரசிம்மர் தமிழகத்தில் சாந்த ஸ்வரூபியாக இருக்கார். அதுக்கு நிறைய நம்ம இன்னொரு நாளைக்கு இதை ஒரு விரிவாக வச்சுக்கலாம். நரசிம்மருடைய அந்த ஆர்கியாலஜி படி, ஆர்கிடெக்சர் படி நரசிம்மரை அணுகினாலே பல விஷயங்கள் புரியும். கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 வருட வரலாற்று பின்புலத்தை கொண்டும் நரசிம்மரை அணுகுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த வகையில் அவருக்கு பத்ரன் அப்படின்னு, அதாவது பத்ரா அப்படின்னு மகாலட்சுமிக்கு பேர் உண்டு. அதனால் இங்கே லக்ஷ்மி நரசிம்மர்னு நம்ம மெனக்கெட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு பத்ரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மகாலட்சுமியை தன்னுள்ளே கொண்டவர் என்ற பொருள். அந்த பத்ரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா மகாலட்சுமி தன்னுள்ளே கொண்டவர். அதை நமக்கு புரியணுங்கிறதுக்காக மடியில் ஒரு லக்ஷ்மியை வச்சு லக்ஷ்மி நரசிம்மர் நம்ம சொல்கிறோமே தவிர, நரசிம்மருடைய தோற்றம் நரசிம்மர்னாலே பத்ரன். அதனால் அந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி நரசிம்மரை நமக்கு வந்து இந்த ஸ்ரீவத்சவாசிகளுக்கு வழங்கிய இந்த தம்பதியருக்கு ஒரு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இல்லை, இன்னொன்று சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல. அவள் அதை விரும்ப மாட்டான். சன்னதியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒவ்வொரு வருடமும் அதுக்கு வந்து வருஷாபிஷேகம் செய்விக்கிறது, இந்த நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுறது, இந்த பொறுப்பையும் எடுத்துக்கிண்டு நமக்கு எல்லாருக்கும் இந்த பக்திபூர்வமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இங்கே எத்தனை சன்னதிகள் வேணாலும் கொடுங்கோ, பராமரிக்கிறதுக்கு, தெய்வத்தை போஷணை பண்ணுறதுக்கு, முறைப்படி கொண்டாடுறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ராஜா பட்டாச்சாரியார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அவரோட ஒட்டி பிறந்த இரட்டை வாழைகள்னு தமிழில் ஒரு வார்த்தை உண்டு. நான் இப்போ வந்து முன்னாடி சைவ வைஷ்ணவ ஒற்றுமைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதை தாண்டி ஒரு படி மேலே வந்துவிட்டேன். இப்போ சைவ வைஷ்ணவ ஒற்றுமை தாண்டி ஒட்டி பிறந்த இரட்டை வாழைகளாக அவள் 2 பேரும், அங்கே ஒரு நிகழ்ச்சினா இவர், இங்கே ஒரு நிகழ்ச்சினா அவர் அப்படின்னு இது வந்து இன்னும் பல்கி பெருகி தழைத்தோங்க வேண்டும் என்று இந்த அற்புதமான தருணத்திலே லக்ஷ்மி நரசிம்மரை தியானித்து அவரிடம் வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்புக்கு உங்கள் மத்தியில் உரையாற்றுவது என்பது அடியனுக்கு எப்பொழுதுமே மனதிற்கு பிடித்த நிகழ்வுகளில் ஒன்று. அப்படி ஒரு இனிமையான தருணமாக இதை கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றது தான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.